நமஸ்காரம். சிம்மா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேவராஜ பெருமாள் கோவில் திவ்ய தேசத்தில் ஒரு இது நைமிஷாரண்யமில் இருக்கக்கூடிய திவ்ய தேச பெருமாள். ஸோ இப்போ வந்து நைவேத்தியம் நடந்துட்டுருக்கு. பெருமாள் சேவிக்கட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம பெருமாளை சேவிச்சுடலாம். ஸோ நைமிஷாரண்யம் வந்தோன்னா சக்கர தீர்த்தம் பார்த்து இந்த பெருமாள் கோவிலை சேவிச்சிங்கன்னா உங்களோட திவ்ய தேச யாத்திரை நைமிஷாரண்யம்லேயே அழகாக முடியும். நீங்கள் ஃப்ரண்டில் இங்கே பார்க்கலாம், ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கோபுரமே நம்மளோட தமிழ் படி தான் இருக்குது. கோபுரம் தமிழ் சவுத் இந்தியன் ஸ்டைலில் கோபுரம். இதுக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர்ஸில் அஹோபிலம் மட்டோட நரசிம்ம சுவாமி கோவில் இருக்குது. பட் அது லன்ச் டைம் வந்ததுனால க்ளோஸ்டு. பூரி ஜெகநாதர், ஆண்டாள், நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோவில். பார்க்காம வெறும் நைமிஷாரண்யம் சக்கர தீர்த்தம் பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ கேளுங்க, வந்தீங்கன்னா இங்கே கேட்டுட்டு திவ்யதேச பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லி வந்து சேவை சாதிச்சுட்டு அப்புறமா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து சக்கர தீர்த்தம், நைமிஷாரண்யத்தில் சக்கர தீர்த்தம். இப்போ இவங்க 2 வட்டம் இருக்கு இல்லையா, இதில் உள்ள வந்து சக்கர தீர்த்தம், வழியில் இருக்கிறது கோமதி ரிவர். இந்த கோமதி நதி உற்பத்தி ஆகிற இடம் இங்கேருந்து தான் வெளியே நம்ம வர வழியில் பார்த்துருப்போம். அந்த நதி ஓடுறது இங்கேருந்து தான் உருவாகிறது கோமதி நதி. ஆக்சுவலி நம்ம பார்க்கலாம், இங்கே யாரும் வந்து ஸ்நானம் பண்ணல, முங்கல, பட் சுற்றி பிரதட்சணம் வருவாங்க. அந்த தீர்த்தம்லேயே நடந்து 3 பிரதட்சணை அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷம் இது என்னென்னா, முக்தி நம்ம பித்ருக்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ கோமதி நதி, கங்கை நதி, அதுக்கப்புறம் கயாவில் விஷ்ணு பாதம், இது 3மே பித்ருக்களுக்கு மோட்சம் அந்த திதி கொடுக்கறதுக்கு உகந்த பிளேஸு. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கலாம். இப்போ வந்து ஆடி மாதம்ங்கிறதுனால நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ ஆஃப்டர்நூனுங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் கம்மி, மற்றபடி காலையிலையும் ஈவினிங்லேயும் கொஞ்சம் நல்லாவே க்ரௌட்ஸ் இருக்கும். இது வந்து சுதர்ஷன சக்கரம், பெருமாளோட சுதர்ஷன சக்கரம். அதாவது ரிஷி முனி இவங்கெல்லாம் தவம் எடுக்கும் போது இந்த இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க, ராட்சஸ் அவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுனால பெருமாள் தன்னோட சுதர்ஷன சக்கரத்தை இயக்கி இந்த இடத்த கிளியர் பண்ணி அவங்களுக்கு தவம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக ரீக்ரியேட் பண்ணி கொடுத்தார் அந்த காலத்தில். அப்போ வந்து இது ஒரு பெரிய வனம். இதை சுற்றி நம்ம சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்குது. சூரிய நாராயணர் கோயில், ஆச்சாரியரோட கோவில்கள், அதுக்கப்புறமா அந்த சைடு ஹனுமான் கோவில், ராமர் கோவில், அப்படி சுற்றி நிறைய கோவில் இருக்குது. இங்கே பாருங்க, நந்தீஸ்வரர் இருக்காரு. அங்கே வந்து மகாலட்சுமி, லெஃப்டில் பிரம்மா. இதில் இன்னொரு ஸ்டோரியும் இருக்கும். பிரம்மா வந்து அந்த அந்த ஒரு புல்லை வந்து உருட்டி விட்டு யஜ்யம் பண்ணுறதுக்கு, இந்த ரிஷி முனிவர்கள் தவம் பண்ணுறதுக்கு யஜ்யம் பண்ணுறதுக்கு ஒரு குட் பிளேஸாக சூஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அப்படியும் ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் இது மெயின் என்னென்னா சுதர்ஷன சக்கரம், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் தான் விழுந்த அந்த அடையாளம். இவ்வளோ பெரிய சக்கரம் அவர் கையில், அவர் விரல்ல. நம்ம டிவோட்டீஸ்லாம் இது கொடுக்குறாங்க பாருங்க, சம்பிரோக்ஷணம் பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்க கோத்திரம் அவங்கவுங்களோட இது பண்ணி சம்பிரோக்ஷணம் பண்ணிட்டு